ஆர்காட் ஹவுசிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூ டவுன் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவோட வெறும் 13 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட பிளாட்ஸ் உடனே புக் பண்ணுங்க. குந்தமல்லி ஹைவே பக்கத்துல ஐஃபையான ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாரும் பாக்குறேன். ஏன்னா நிறைய நான் தெரிஞ்சவங்க எல்லாரும் மீட் பண்ணும்போது எனக்கு அங்க ரூம்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஒண்ணு எனக்கு கவிதா எப்போ இங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட உடனே இப்பதான் சொன்னாங்க இங்கிலீஷ் கேட்க கூடாதுன்னு அதான் ட்ரை பண்ற தமிழ்லயே பேசுறதுக்கு எதுவும் ஆட் பண்ணாம. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க எந்த ஹீரோயின் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், எந்த டைரக்டர் ஆகட்டும், யாரு வந்தா கூட எங்களை எல்லாரையும் ஜனங்க கிட்ட கொண்டு போறது நீங்க பிரஸ் மட்டும்தான், பத்திரிகைக்காரங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட அவங்க எப்பவுமே முன்னுக்கு இருந்து எங்களை முன்னுக்கு வச்சு அவங்க பின்னுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இருந்து இப்ப கவிதா அப்படியே ஒரு பத்திரிகைக்காரனா வந்து என்ன ஒரு ப்ரொடியூசரா இப்ப வந்து நின்று இருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அந்த விஷயத்துக்காண்டி நான் அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அவங்களுக்காண்டி. அண்ட் இன்னொன்னு ஆஸ் அ விமன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண் வந்து நிறைய பெண்கள் பண்ணிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு பத்திரிகையில இருந்துட்டு அவங்க மெதுவா படி ஏத்து அவங்க சொந்த உழைப்புல இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க சின்ன படம் பெரிய படம்னு. எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு ஒரு நல்ல படமா தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு கூடி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்தது ட்ரெய்லர்ல. சோ நான் படம் கூட நான் யோசிக்க முடியும் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்படியே நீங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல படத்து எல்லா நல்ல படத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் தருவீங்க, எப்படி ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போவீங்க, அதே மாதிரி இந்த படம் கூட நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி ஜனங்களை முன்னாடி கொண்டு போய் நிக்கணும், வெற்றிகரமா பண்ணணும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் அண்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா வந்து என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, நான் அதுகிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆளு இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையா மாறி பத்திரிகையாளர் ஆகி, தொகுப்பாளர் ஆகி, சென்சார் போர்டு மெம்பர் ஆகி, இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளரா வந்து நிக்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவல்ல நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடிச்ச சத்யா, இவங்க கூட நடிச்ச எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது இதுல வந்து இந்த படத்தை வந்து சக்தி பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க. அவரு நார்மலா வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டாரு. அந்த படத்துல ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், ஏதாவது விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியா அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவாரு. அந்த லெவல்ல இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா படத்துல வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸா படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தான சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றவரு. கவிதாவுக்கு சின்ன வயசுல நிறைய படங்களுக்கு தொகுப்பாளரா சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்க வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேல உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட டிராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள்.
இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றியாளரை சேர்த்துட்டு சக்தி இருக்காரு கூட, அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்க வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம், அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க. இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறது உங்க கையில இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோட இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ.